இங்க ஒரு பொண்ணு அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம ஒரு பறவையை வளர்த்திட்டு இருக்கா. அந்த பறவை இவ்வளவு மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா உருமாறிட்டே வருது. ஆக்சுவலா இந்த பறவை வந்து அந்த பொண்ணு தான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கு. சோ அதனால அந்த பொண்ணு மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா உருவத்தை மாத்திக்கிட்டே வருது. இந்த பறவை அம்மாவா நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிரும். இப்படி இருக்க இந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் நடக்க போகுது. சோ அதுல வின் பண்றதுக்காக இவ பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டும் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிறா. அவ பிராக்டிஸ் பண்றதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. சோ இவரோட ஃப்ரெண்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுனால அந்த பொண்ணு தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறா அப்படின்னு நினைச்சுக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பறவை இவரோட ஃப்ரெண்டு பிராக்டிஸை முடிச்சுட்டு தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பறவை வந்து இந்த பொண்ணு கொடூரமா தாக்கி கொதறி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருது. இந்த பறவை தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்படி ஃபீல் பண்ண அந்த பறவை கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அழுதுகிட்டே அந்த பறவை கிட்ட அட்வைஸ் எல்லாம் பண்றா. இனிமேல் இந்த மாதிரி யாரையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. இவ அழுகிறத பார்த்து அந்த பறவையும் ஃபீல் பண்ணி இனிமேல் இப்படி நடக்காதுங்கிற மாதிரி அவளை கட்டி பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பாத்ரூம்ல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணோட ரூமுக்கு வராங்க. அப்படி ரூமுக்கு வந்துட்டு அந்த பறவையை பார்த்து அதான் தான் பொண்ணு நினைச்சு என்ன இவ்வளவு கேவலமா இருக்க, வா தலை சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவையை கூட்டிட்டு போறாங்க. அந்த பறவையும் அந்த பொண்ணு மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டே போகுது. அப்படி அந்த பறவையை கூட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா வந்து தலையை சீவி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி சீவிட்டு இருக்கும்போது முடி வந்து ரொம்ப சிக்கா இருக்குது. சோ அதனால வேகமா போட்டு இழுத்துறாங்க முடிய. அப்படி இழுத்ததும் முடி வந்து சீப்போட வந்துருது. இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்த அந்த பறவையும் கோவம் வந்து அவங்க அம்மாவையே கொலை பண்ண பாக்குது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பறவையை தடுத்து அவங்க அம்மாவை காப்பாத்திடுறா. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க இது என்னது அப்படின்ற மாதிரி. இப்பதான் இந்த பொண்ணு வந்து இந்த பறவையை பத்தி எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்றா. சோ இந்த பறவையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவும் இந்த பறவையை இதுக்கப்புறம் விடக்கூடாது, கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு அந்த பறவையை போட்டு தள்ளிடுறாங்க.